இப்போ எல்லாத்தையும் பொறுத்த வரைக்கும் எனக்கு வேலை வேணும், அவங்களுக்கு வேலை தேடணும், அவங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் அனுபவத்திலேருந்து சொல்லுங்கள். அதனால தான் வந்து கல்ஃபில் துபாயை முக்கால்வாசி பேர் வந்து சூஸ் பண்ணுறது. ஆக சிறந்த கண்டிப்பாக வந்து சக்கரத்தை சொல்லுவாங்க. சேஃப்டி வந்து இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து பாலித்தீன் ஷீட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே அவ்வளோ இருக்குது. இப்போ இதுதான் வாட்டர் ப்ரூஃபிங், 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கட்டடக்கலை இன்னமும் நம்மளால பண்ண முடியலங்கிற ஒரு விஷயம் இருக்கு. 3 நாள்ல கட்டின ஹாஸ்பிட்டல் கொரோனா காலத்துல நம்ம அவங்களோட படிச்சு அவங்க அந்த கியூஸ் தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறோம்னா எக்ஸ்ட்ரா கோர்ஸே பண்ண மாட்டேன். ஒரு விஷயம் தான் ஏசி நம்ம ஊர்ல ஆடம்பரம், இங்கே அத்தியாவசியம். ஒரு பகுதியில் ஒரு 3 மாதம் நீங்கள் பயணிக்காம வேலை விஷயமா வேற பக்கம் போயிட்டு, என்னை பொறுத்த வரைக்கும் சைட்ல இருக்கவன் தான் போர்க்களத்தில் இருக்கிறான். ஸோ அவருக்கு கீழே ப்ராஜெக்ட் மேனேஜர் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர், அவங்களுக்கு கீழே இன்ஜினியர்ஸ், எஸ்டிமேஷன் டிபார்ட்மெண்ட், பிளானிங், இதுக்கு அதிகமாக 3 மாதம் கழிச்சு போனீங்கன்னு அங்கே நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரி நிறைய புதிய விஷயங்களை செஞ்சு வச்சிருப்பாங்க. அது பிராஸா பிரான்ஸான்னு ஒரு கேள்வி வருது. பிராஸ்க்கு பிரான்ஸ்க்குள்ள வித்தியாசம் தெரிஞ்சாதான் நம்ம அடிஷ்னலாக ஒரு கோர்ஸ் நம்ம படிக்கிறது நல்லது. அது உங்களுக்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டி அந்த கம்பெனியில் இருந்தால் கண்டிப்பாக இருப்பாங்க. சின்ன கம்பெனிஸ் இன்னும் நௌக்கரி கல்ஃபு, பைத்து, BAYT, byte.com, அதே மாதிரி இண்டிவிடு பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடியூல், அது லிங்க்டின்லாம் ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்மாக இருக்குது. சர்ச் பண்ணுறதும் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜாப் எப்படி சர்ச் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லணும்னா நீ கோர்ஸே அதுக்கு ஆன்லைன் இந்தியாவிலையும் படிக்கலாம், ஆன்லைன்லேயே நீங்கள் படிக்கலாம். படிச்சு இப்போ ஆன்லைன் இருக்கிறதுனால இன்னொரு 3வது மனுஷன் நடுவில் வச்சு தேடணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ இப்போ நல்லாவே இருக்குது மார்க்கெட்டு, நிறைய கால்ஸ் வருது. ஆனால் Dubai is a place where the map gets updated every day அப்படின்னு. வணக்கம். வணக்கம்பா. இந்த வாரம் இப்போ தேவை உள்ள டாப்பிக்காக ஒரு சொந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு வந்திருக்கோம். அப்போ இந்த வேலைன்றது ரொம்ப முக்கியம். வேலைக்கு நீங்கள்லாம் எப்படி வந்தீங்க? நீங்கள்லாம் எந்தெந்த துறையில் இருக்கிறீங்கல்ல, உங்களுடைய அனுபவத்தை எல்லாம் சொல்லுங்கள். இந்த நாடு வந்து லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. நான் வந்த புதுசில் துபாயில் ஒரு பஸ் ஸ்டாப்லாம் ஒரு சில விளம்பரங்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். துபாய் இஸ் அ பிளேஸ் வேர் த மேப் கெட்ஸ் அப்டேட்டட் எவ்ரிடே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இதை பார்த்துருக்கிறேன் நான். துபாயில் மட்டும் மேப் வந்து டெய்லி அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் இன்னைக்கு பார்த்த ஒரு இடத்த நாளைக்கு போகும்போது அது பெரிய அளவில் மாற்றமாயிடும். ஒரு பகுதியில் ஒரு 3 மாதம் நீங்கள் பயணிக்காமல் வேலை விஷயமா வேற பக்கம் போயிட்டு அந்த பகுதிக்கு 3 மாதம் கழிச்சு போனீங்கன்னு அங்கே நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரி நிறைய புதிய விஷயங்களை செஞ்சு வச்சுருப்பாங்க. உழைக்க முடியும், திறமை இருக்குது, உண்மையாக இருப்பேன், நேர்மையாக இருப்பேன்னா UAE துபாய் அப்படி உங்களை வரவேற்று அங்கீகாரம் கொடுத்து உங்களை தூக்கி விட்டுரும். அதைத்தான் நான் நாட்டுக்கு வந்ததுலேருந்து நான் பார்க்குறேன். நம்ம நீங்கள் சொன்னது சரியான பாயிண்ட்டு. நேற்று ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இப்போ தான் ஸ்கூலு வெக்கேஷன் போயிட்டு வந்து 2 மாதத்தில் ரோட்டை எப்படி மாற்றி வச்சுக்கிறாங்களா. ஃபஸ்ட்டு அங்கே ரோடே இருக்காது, இப்போ ரோடை போட்டு சிக்னலே போட்டாச்சு. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கிற ஒரு கண்ட்ரி. வந்து நான் வர வரைக்கும் துபாய்ன்றது தான் ஒரு நாடு நினச்சிட்டு இருந்தேன். வர வரைக்கும் துபாய்க்குள்ள தான் ஒரு சிட்டி தான். ஃப்ளைட் கிட்ட பார்க்கும்போது தெரியுது துபாய் தான். துபாய்ங்கிறது நாட்டுக்குள்ள ஒரு பகுதி தான் எனக்கு அதுக்கப்புறம் தெரியுது முதல்ல வரும்போது. அந்த அளவுக்கு இந்த கல்ஃபுக்கு ஒரு விளம்பரமாக இருக்குது சவுதி, துபாய், இந்த மாதிரியான ஒரு பெரிய பெரிய ஒரு நாடுகள் தான். ஸோ அப்படியான ஒரு நாட்டில் வேலைவாய்ப்புக்கான ஒரு வழி, அதுக்கான ஒரு விஷயங்கள் பார்க்கும்போது ஏகப்பட்ட வாய்ப்புகள் கிடைச்சது நமக்கு. நான் இந்தியாவிலேருந்து அட்டன் பண்ணேன். அப்போ இந்தியாவிலேருந்து அட்டன் பண்ணிட்டு தான் வந்தேன். முதல்ல வரும்போது இங்கே தமிழ்நாட்டில் ஒரு நிறுவனம், மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக இருக்குது. ETAல தான் வந்தேன் ஃபஸ்ட்டு வரும்போது. ஏகப்பட்ட பேருக்கு வாய்ப்பு கொடுத்த ஒரு நிறுவனத்தில் நானும் ஜாயின் பண்ணேன். அப்போ அவங்க இந்தியாவிலேருந்து எடுத்தாங்க. அதனால் அங்கேருந்து ஜாயின் பண்ணி இங்கே டேரெக்டாக வந்துட்டேன். அதனால் இங்கே வந்து நான் வேலை தேடின அந்த அனுபவம் எனக்கு முதல்ல எனக்கு கிடைக்கல. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வேலை மார்க்கெட் எப்படி இருக்குது, என்ன இதுன்றது அந்த விவரங்கள்லாம் எனக்கு தெரியும். பொதுவாக எல்லாருக்கும் இந்த நீங்கள் சொன்ன வேலை தேடி வந்தோம், வேலை கிடைச்சி வந்தோம்னு சொல்கிறீங்கல்ல, சிவில் இன்ஜினியர் அப்படின்ற ஒரு பார்வை தான் இருக்கு. இப்போ அவர் என்னப்பா இருக்காரு, அவர் வந்து கட்டட சிவில் இன்ஜினியர்னாலே சிவில் இன்ஜினியர் அப்படித்தான் ஒரு பார்வை இருக்கு. ஏன்னா அதுக்குள்ள அத்தனை இன்ஜினியர் இருக்கு. சிவில் இன்ஜினியர்ன்ற ஒரு பொது பார்வை தானே இருக்கு. உண்மையிலேயே சிவில் இன்ஜினியர்ல என்னென்ன இருக்கு, எத்தனை துறைகள் இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. வணக்கம். எல்லா துறையிலையுமே நிறைய வேலை இது இருக்கு. சிவில் இன்ஜினியரு, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியர், அந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்கிறது சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் இப்படி தான். இந்த 3 தான் கோராக சொல்கிறோம். அப்புறம் IT சொல்கிறோம்.
ஆனால் சிவில் இன்ஜினியர்லேயும் மெக்கானிக்கல் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் எல்லாத்துலேயுமே வந்து நிறைய துறைகள் இருக்குது. ஓகே, அது வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் பிளானிங் இருக்குது, அது ஒரு டிபார்ட்மெண்ட். அதே மாதிரி கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதுக்கு கீழே தான் குவான்டிட்டி சர்வேயரு, காஸ்ட் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ இதுக்கு கீழேயே நிறைய டிவிஷன் இருக்குது, சப் டிவிஷன் இருக்குது. அப்புறம் குவாலிட்டி இன்ஜினியர் அண்ட் குவாலிட்டி அஷூரன்ஸ் இன்ஜினியர், அது ஒரு டிபார்ட்மெண்ட். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் துறைனா இது எல்லாமே சேர்ந்தது தான். அதுக்கடுத்து டெஸ்டிங், கமிஷனிங். இப்போ எலக்ட்ரிக்கல்னால் டெஸ்டிங் அண்ட் கமிஷனிங் இன்ஜினியர், இன்ஸ்பெக்ஷன், அந்த மாதிரி ஒவ்வொரு இது இருக்குது. பிளானிங்கு, QS, QAQC, HSE இருக்குது, ஹெல்த் அண்ட் சேஃப்டி. இங்கே வந்து ரொம்ப ஹெல்த் அண்ட் சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்னா இத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா இந்த மினிமம் கிரைட்டீரியாவுக்கு ஒரு HSE ஆஃபீஸர் இருக்கணும், ஒரு மெயில் நர்ஸ் இருக்கணும். இந்த கிரைட்டீரியா எல்லாமே அவங்க இது பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையுமே நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஆனால் எல்லாரும் சிவில் இன்ஜினியர் மட்டும் நினச்சிருக்காங்க. சைட் இருக்குது, சைட்லேயுமே கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர், ப்ராஜெக்ட் மேனேஜர், அந்த மாதிரி நிறைய துறைகள் இருக்குது. எல்லாரும் சிவில் இன்ஜினியர் அதை மட்டும் தான் மைண்டில் வச்சுருக்காங்க. ஸோ எல்லா இதுலேயுமே நிறைய துறைகள் இருக்குது. அதை தான் வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக பேசலாம். அது படிப்பு வந்து அப்போ சிவில் இன்ஜினியர்ன்ற ஒரு படிப்பு தானா, இல்லை அதுக்குள்ள வேற டிகிரி அந்த மாதிரி? சிவில் இன்ஜினியர் ஒரு படிப்பு தான். இன்ஜினியரிங் போது சிவில் ஒன்று, ஆர்கிடெக்ட் டிபார்ட்மெண்ட் தனி. சிவிலில் வந்துட்டு அந்த இதுலேருந்து ஒவ்வொரு இயரும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் நமக்கு வரும். 2 இயர் தேர்ட் இயர்லேருந்து நமக்கு வந்து மற்றது அதில் வந்து எஸ்டிமேஷன் தனியாக இருக்குது. அப்புறம் வந்து சொன்ன மாதிரி குவாலிட்டி இதில் அது தனியாக இருக்குது. ஒவ்வொரு பிரிவுகளும் அதில் படிப்போம். பட் வந்து நம்ம ஜாப் வர்றதுக்கும் அதுக்கும் அந்த அளவு ரிலேட்டட் இருக்காது. பேசிக் தான் அங்கே படிப்போம். நீங்கள் ஜாபில் வந்துட்டு ஒரு கம்பெனியில் நீங்கள் வந்து சிவில் இன்ஜினியர் ஏறுறீங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னு இருக்குது. இப்போ நான் இங்கே வரும்போது எப்படி வந்தேன்னா, ஃபஸ்ட்டு ஜாப் எனக்கு வந்துட்டு 2 ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்துச்சு. நான் கேம்பஸில் எங்கள் காலேஜில் வந்து அந்த அளவு அப்போ சிவில் இன்ஜினியரிங் கிடையாது. கேம்பஸ்னாலே அதெல்லாம் ஐடி டிபார்ட்மெண்ட்டு, அவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களுக்கு தான் ஜாப். கேம்பஸ்னாலே அதுதான். ஆனால் நான் வந்துட்டு சிவில் படிச்சுட்டு நான் என்னால் கம்ப்யூட்டர் சயின்ஸை இது பண்ண முடியல, அழுதிக்கிறேன். உங்களுக்கு வந்து நீ ஏன்டா அழுகுற, சிவில் படிச்சுட்டு ஏன்டா நீ வந்து சிடிஎஸ் போகலான்னு சொல்லி அழுகுறேன். ஆனால் நான் வெளியே வந்தவொடனே எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அதிகமாக இருந்துச்சு. ஒன்று வந்து எனக்கு சைட்டில் கிடச்சிச்சு, சைட் இன்ஜினியர் தான் மோஸ்ட்டாக சிவில் இன்ஜினியர் படித்தவொடனே நிறைய பேர் உள்ளே வருது. ஏன்னா அப்போ தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி தெரிஞ்சிருக்கணும். இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்துச்சுன்னா ஆஃபீஸ் ரிலேட்டட் ஜாப் QS கிடச்சிச்சு. QSனால் ஒன்றும் இல்லை, நம்ம பில்டிங் கெட்ட போகிறோன்னா அதுக்கு உண்டான எஸ்டிமேஷன் பண்ணுவோம்ல, அந்த பில்டிங் எவ்வளோ செங்கல் வருது, எவ்வளோ மெட்டீரியல் வருது, எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம அதுக்கு பட்ஜெட் பண்ணுறோம், இந்த துறை. அப்போது நான் QSன்னு தேர்ந்தெடுக்கும் போது எனக்கு MNC, சைட்டை நிற்கும் போது ஒரு இந்தியன் ஒரு நான் அதே இதில் இப்போ எஸ்டிமேஷன் இருக்கேன். இப்போ அந்த மாதிரி சூஸ் பண்ணும்போது நான் MNC தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு எங்கள் வீட்டில் வந்து நீ MNC சூஸ் பண்ணு, அப்போ தான் ஃபாரின் போவேன். இப்போ இந்தியா லிமிட்டெடில் இருக்கிற கம்பெனிஸ் தான் நீ வந்து திரும்ப போராடி தான் போகணும் அப்படின்னுங்கிற இடத்துல நான் ஆஃபீஸ் ஒர்க் எடுத்தேன். ஆனால் துபாய் வரும்போது நான் சைட்டுக்கு சூஸ் பண்ணிட்டேன். ஏன்னா சைட்டில் ஒரு சிவில் இன்ஜினியர் சைட்டில் இல்லாமல் ஆஃபீஸில் உட்காந்துட்டு மைண்ட் இமேஜினில் ஒர்க் பண்ண முடியாது. ஓப்பனாகவே சொல்லுவாங்க, நீங்கள் வந்துட்டு இதில் அப்பெல்லாம் இல்லைன்னாலுமே நீங்கள் வந்து, ஏன்னா இந்தியாவில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும், இங்கே வந்து பார்த்தோன்னே இதுதான் வந்து பாலித்தீன் ஷீட்டா, கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே அவ்வளோ இருக்குது, இதுதான் வாட்டர் ப்ரூஃபிங்கா, இதுதான் மெம்பரேனா, மெட்டீரியலை பற்றி தெரிஞ்சுக்கிறது சைட்டில் தான். ஸோ அதனால் ஃபீல்டில் நிறைய ஃபீல்டு இருக்குது, நம்ம எதை சூஸ் பண்ணுறோம். இப்போ நான் அந்த ஃபீல்டில் ட்ராவல் பண்ணனால நான் இன்றைக்கி வந்து ஒரு காஸ்ட் மேனேஜர் வரைக்கும் வந்துட்டேன். இப்போ நீங்கள் ஒவ்வொரு சைட் இன்ஜினியர் தான் ப்ராஜெக்ட் இன்ஜினியர், ப்ராஜெக்ட் மேனேஜர், ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வழி இருக்க தான் செய்யுது. எல்லாமே கோர் அது ஓவரால் சிவில் இன்ஜினியர் வச்சுக்கிறாங்க. ஆனால் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போகிறதுனா சிவில் இன்ஜினியர் மட்டும் கிடையாது, MEP இன்ஜினியர்ஸாக இருக்க தான் செய்கிறாங்க. அவரோடதே சொல்லலாம். அவர் எப்படி வந்து கண்டிப்பாக இப்போ சிவிலை பற்றி நேஷ் ரொம்பவும் தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணார். இன்ஜினியர்ஸில் சிவில் இன்ஜினியரிங் தான் வந்து ஆதி காலத்திலிருந்தே இருக்கிற ஒரு இது. மனிதன் குகையில் வாழ ஆரம்பித்த காலத்திலிருந்தே சிவில் இன்ஜினியர் இருக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள், டூல்ஸ், அப்போ அங்கிருந்தே ஒரு இன்ஜினியரோட பிறப்பு தொடங்குதுன்னு எடுத்துக்கலாம் தோராயமாக. இப்போ அதோட பரிணாம வளர்ச்சியாக தான் மனித இனமும் வளர்ந்தது, நெருப்பு வந்தது, வீல் வந்தது. ஆக சிறந்த கண்டுபிடிப்பாக வந்து சக்கரத்தை சொல்லுவாங்க. எப்போ அந்த சக்கரம் வர சக்கரம் கண்டுபிடிச்சு ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு ஒரு பொருளை கடத்துறதுக்கு அவங்க ஆரம்பித்தாங்களோ அப்போ தான் வந்து மனித இனம் இன்னமும் அடுத்த கட்டத்துக்கு மாறினதுக்கான ஒரு ஆதாரமாக நம்ம பார்க்கப்படுது. அதோட பரிணாம வளர்ச்சி தான் இன்னைக்கு வந்திருக்கு. நம்ம கட்டிடக்கலை அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் இருந்துக்கிட்டே தான் இருக்கு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கட்டிடக்கலை இன்னமும் நம்மளால பண்ண முடியலங்கிற ஒரு விஷயம் இருக்கு. 3 நாள்ல கட்டின ஹாஸ்பிட்டல் கொரோனா காலத்துல நம்ம பார்த்தோம் தேவைக்கேற்ப. அப்ப இவ்வளவு தூரம் நம்ம வந்திருக்கிறதுக்கான ஒரு இது இன்ஜினியர்கள் இல்லாம, பொறியாளர்கள் இல்லாம கிடையாது.
கட்டிடக்கலை பொறியாளர்கள் இருக்கிற அதே அவசியம் கட்டடம் மட்டும்தான் அது. ஒரு வீடு வந்து செங்கல் சிமெண்ட் மட்டும் வச்சா அது வீடாயிராது. அதுல வாழ்றதுக்கான தகுதியை உருவாக்கணும். துபாய் மாதிரி ஒரு வெப்பமண்டலமான ஒரு இடத்துல ஒரு வீடு மட்டுமே இங்க வாழக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிறாது. அதுக்கு கண்டிப்பா அந்த கம்ஃபர்ட்டா இருக்கிறதுக்கான குளிர்சாதனமும் நமக்கு பண்ண ஒரு காரணத்தினால தான் இன்னைக்கு நம்ம வாழ்கிற இந்த துபாய் எல்லாருக்கும் வர முடியதாகவும் ஒரு டெஸ்டினேஷனாகவும் இருக்குது. அதில் மெக்கானிக் இன்ஜினியரோட பங்கு ரொம்பவும் நல்ல பெரியது. சொல்லப்போனாலுமே அதே தான். இந்த மெக்கானிக் சிவிலில் இருக்க கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்க மெக்கானிக்கல் இன்ஜினியரோட ரோல்னு சொல்லிட்டு ஒரு படிப்பு நம்ம ஊரில் நம்ம டைரெக்டாக எதுவும் படிக்கல. நானும் டிப்ளமோ முடிச்சு அப்புறம் 1 இயர் வேற ஒரு கம்பெனியில் ஒரு விண்ட்மில் கம்பெனியில் மேனுஃபேக்சரிங்ல இருந்து இன்ஜினியரிங் முடிச்சு இங்கே வந்து பார்த்தா படித்த 36 சப்ஜெக்ட்ல ஒரு சாப்டர்ல ஒரு பேஜோ 2 பேஜோ தான் வந்து கோர். ஸோ நான் கோருக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஆள் நான் ஒரு காலத்தில். பட் இதுவும் கோர் தாங்கிறத புரிஞ்சுக்கணும், நிதர்சனத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில மெக்கானிக் இன்ஜினியரோட பங்கு என்னவா இருக்கும்? ஒரு வீடுங்கிறது ஒரு இன்ஜினியரால உருவாக்கப்பட்டது இல்லை. பல இன்ஜினியர்கள், பல மாதங்கள், பல டிசைன். ஒரு ஃபேமஸான சென்டென்ஸ் கூட சொல்லுவாங்க, புர்ஜ் கலிஃபா வாஸ் நாட் பில்ட் இன் அ டே. எல்லா ஒரு இதுவும் ஒரு பிளானா தான் ஒரு காலத்துல இருந்துச்சு. அந்த பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கு பல பேரோட கடின உழைப்பு இருந்துச்சு. புர்ஜ் கலிஃபா உருவான விதம், அதுல வேலை செஞ்சவங்க இன்ன வரைக்குமே ஒரு இன்ஜினியரிங் மார்வல். ஒரு கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வருஷம் ஒரு பில்டிங் கட்ட முடியுமான்னு யாராவது கேட்டாங்கன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சை பெரிய கோயில் கட்டின அந்த ஆச்சரியம் தான் இன்னமும் இவங்களுக்கு. அது எப்படி ஒரு கடின உழைப்பில் நடந்ததோ இந்த காலகட்டத்தில் நம்ம கண் கூட இருக்க பார்க்கணும். அது நம்ம பக்கத்திலே இருந்து பார்க்கறது ஒரு பெரிய இது. ஸோ இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும், மெக்கானிக்கல் இன்ஜினியர் பொறுத்த வரைக்கும் இங்கே பெரிய பங்களிப்பு எங்கே இருக்குன்னா MEPன்னு நாங்கள் சொல்கிறோம், மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் பிளம்பிங். இது ஒரு தனி செப்பரேட் டிவிஷன். சிவிலை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் இங்கே ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறதுல மெயின் கான்ட்ராக்டர்ஸ். அதாவது ஒரு ஜாப் கிளைண்ட் கிட்ட இருந்து பிளான் பண்ணுறாங்கன்னா கன்சல்டன்ஸ் வந்து அதை டிசைன் பண்ணி ஒரு காஸ்ட்டை எஸ்டிமேட் பண்ணி இதளவுக்கு வரும்னு சொல்லி ஒரு டெண்டரை ஃப்ளோட் பண்ணுவாங்க. அப்போ மெயின் கான்ட்ராக்டர் சிவில் தான் மெயின் கான்ட்ராக்டர். அவங்க அதை பிட் பண்ணி எடுப்பாங்க. ஆனால் அவங்க சிவில் ஒர்க் மட்டும்தான் பார்ப்பாங்க. அவங்க MEPயை சப் கான்ட்ராக்டில் கொடுப்பாங்க, இல்லாட்டி அவங்களோட இன்ஹவுஸ் டீம் பண்ணும். அப்போ அந்த இன்ஹவுஸில் இருக்க ஒரு பார்ட் தான் வந்து MEPல இருக்க ஒரு பார்ட் தான் மெக்கானிக்கல் இருக்க ஒரு பார்ட் தான் பிளம்பிங். அப்போ ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரோட வேலை எந்த லெவலில் இருக்கு? முன்னாடியே ப்ரோ சொன்ன மாதிரி இங்கே இன்ஸ்பெக்ஷன் குவாலிட்டி கண்ட்ரோலில் தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு. நம்ம ஊரில் இல்லாத ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே அதுதான். இந்த துபாய் இந்த மாதிரி உருவாக்கப்பட்டதுக்கான முக்கிய பங்களிப்பு இன்ஜினியர்ஸ் கிட்ட இருக்கு. மெக்கானிக்கல்ல நீங்க அத எல்லாமே சொல்லலாம். மெக்கானிக்கல் HVAC பிளம்பிங் இருக்கு. அதாவது அதுலயே ஒரு நான் இங்க வந்து கத்துக்கிட்ட பார்த்து இது பண்ண ஒரு விஷயம் தான் AC. நம்ம ஊர்ல ஆடம்பரம், இங்க அத்தியாவசியம். அது உண்மையிலே நம்ம ஊர்ல அது இன்னும் ஆடம்பரம் கிடையாது. நம்ம ஊர்லயும் அத்தியாவசியம் ஆயிக்கண்டு இருக்கு இப்ப. ஆனா இங்க வந்து AC இல்லாம இருக்க முடியாது. சம்மர் டைம்ல கண்டிப்பா வெய்ய காலத்துல ஜூன் ஜூலை ஆகஸ்ட் தான் இங்க வந்து சம்மர். அப்ப அந்த சூழ்நிலைக்கு தகுந்தபடி இங்க வாழ தகுந்த ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டுச்சு. அதனாலதான் துபாய் இன்னைக்கு. இப்ப இதுல இருந்து ஏதாவது ஒரு பார்ட்டை எடுத்துட்டாலும் துபாய் கிடையாது. AC இல்லாம இதுவும் கிடையாது, கட்டடமே இல்லாம இதுவும் கிடையாது. அதை தாண்டி செக்யூரிட்டி இப்ப அட்வான்ஸ். இப்ப ஓகே மெக்கானிக்கல் இப்ப போறோம்னா அடுத்து எலக்ட்ரிக்கல் என்னென்ன அட்வான்ஸை கொண்டு வராங்க. ஒரு ஆயில் மட்டுமே இருக்க ஒரு நேஷன்ல இப்போ அவங்க எவ்வளோ சஸ்டைனபிள் சிட்டின்னு ஒன்று வச்சிருக்காங்க. தண்ணியே இல்லாத ஒரு காட்டில் டீசாலினேஷன் பிளான்ட் வச்சு வராங்க. அதுக்கும் இன்ஜினியர்ஸ் தேவைப்படுறாங்க. அப்போ இது வந்து ஒரு இதில் முடியறது கிடையாது. இப்போ இதை தாண்டி அடுத்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் கண்டிப்பாக அவங்களோட பங்களிப்பு ரொம்ப பெருசாக இருக்கு. அடுத்து ELVன்னு சொல்கிறோம், எக்ஸ்ட்ரா லோ வோல்டேஜ். CCTVல ஆரம்பிச்சு கேட் பேரியர்ல ஆரம்பிச்சு ஃபுல் கண்ட்ரோல், ஆடியோ விஷுவல் எல்லாத்தையும் ஒரு மொபைல் போன்ல கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு டெக்னாலஜி இப்போ வந்திருக்கு. எங்கிருந்து வேணாலும் கண்ட்ரோல் பண்ணலாம், அந்த அளவுக்கு வந்திருக்கு. அதுவும் இன்ஜினியர்ஸ்னால தான் வந்திருக்கு. அதனால என்ன சொல்ல வரேன்னா இன்ஜினியர்ஸோட பங்களிப்பு அதிகம். இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இங்க இருக்கு. அதை எப்படி நம்ம கிராப் பண்றோங்கிறது தான் இங்க கேள்வியா. சிவில், எலக்ட்ரிக்கல், பிளம்பிங் ஒரு துறை சார்ந்த கொடியை பிடிச்சிட்டீங்க, பேசுனீங்க, சிறப்பு. இப்போ படித்து முடிச்சிருக்கிறாங்க, இல்லை படித்து முடிச்சு 1 ஆண்டு 2 ஆண்டு நம்ம நாட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்கல்ல, வேலை தேடணும், அவங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னா உங்கள் அனுபவத்திலேருந்து என்னென்ன துறைகள் இருக்கு, எப்படி வரலாம் இருந்ததுன்னா நீங்க உங்க அனுபவத்துல இருந்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட்னா எந்தெந்த துறைகள் இருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். அதாவது சிவில் இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் எல்லாம் இருக்குங்களா, ஒரு ஆர்கனைசேஷன் சார்ட் ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்கன்னா
ஒரு வேல்யூ ஒரு 500 மில்லியன் ப்ராஜெக்ட் பண்ணுறான், ஒரு 500 மில்லியன் ப்ராஜெக்ட் பண்ணுறோன்னா முதல்ல வந்து அவர் சொன்ன மாதிரி ப்ராஜெக்ட் எடுத்ததுக்கப்புறம் ஒரு சிவில் தான் மெயின் கான்ட்ராக்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே MEP கான்ட்ராக்டர்ஸ் எல்லாமே வருவாங்க. ஓகே, மெயின் என்னென்னா ஒரு ஆர்கனைசேஷன் சார்ட்டில் ப்ராஜெக்ட் டைரக்டர் மெயினாக இருப்பார். அவர் தான் மெயின் லீட் பண்ணுவார். ஸோ அவருக்கு கீழே ப்ராஜெக்ட் மேனேஜர் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜர், அவங்களுக்கு கீழே இன்ஜினியர்ஸ் சைட் இன்ஜினியர்ஸ், ப்ராஜெக்ட் இன்ஜினியர்ஸ். இது ஒரு ஸ்ட்ரக்சர். இது வந்து ஒன்லி எக்ஸிக்யூஷன் டீம் ஆர் ஆப்ரேஷன் டீம் சொல்லுவாங்க. திஸ் இஸ். அதுக்கப்புறம் உள்ளது இதுக்கு ரிலேட்டடாக நமக்கு ஒரு இது எக்ஸிக்யூட் பண்ணோன்னா மெட்டீரியல் வேணும். ஸோ மெட்டீரியல் ரிலேட்டடாக வந்து கமர்ஷியல், அதாவது கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட்டில் கீழே என்ன வரும்னா QS இன்ஜினியர், காஸ்ட் கண்ட்ரோல் இன்ஜினியர், இது எல்லாமே ஒரு இது. அதே மாதிரி இப்போது கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட்னா குவாலிட்டி. இப்போ ஒரு சைட்டு இங்கே வந்து எப்படின்னா ஒரு சைட் எக்ஸிக்யூட் பண்ணோன்னா எல்லாத்துக்குமே சர்டன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குது. ஒரு இது இன்ஸ்பெக்ட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு அதுதான் குவாலிட்டி அஷூரன்ஸ் அண்ட் குவாலிட்டி இன்ஜினியர் கண்ட்ரோல். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஐட்டம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணி ஆஸ் பர் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் இன்ஜினியர் பண்ணுவாங்க. இது அதுக்கடுத்து HSன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு மெயின் வந்து சேஃப்டி. என்ன ஒரு சின்ன பில்டிங்கே பண்ணாலும் சேஃப்டி வந்து இம்பார்ட்டன்ட். இப்போ ரோட்டில் போகிறவங்க கூட சேஃப்டி இல்லையா அவன் எடுத்து போட்டான்னா அது ஆக்ஷன் எடுப்பாங்க. அதுதான் வந்து மெயின். இங்கே வந்து நீங்கள் என்ன தான் எவ்வளோ பெரிய பில்டிங் கட்டினாலும் HSE பாலிசி இங்கே ஃபாலோ பண்ணணும், கம்ப்ளைண்ட் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதாவது இன்சிடென்ட் நடந்தால் கூட அது வந்து ஒரு சர்டன் டைம் தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒன் வீக்கில் அதை க்ளோஸ் அப் பண்ணணும், இல்லைனா அது வேறு இதில் ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப இது ரொம்ப நல்ல பழைய துறைகள் இருக்குது. எல்லா துறைகளும் சேர்ந்து தான் இது. இப்போ அதே மாதிரி MEP டிபார்ட்மெண்ட், அதுலேயும் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங். மெக்கானிக்கலில் நிறைய துறை இருக்குது. HVAC, ஃபயர் ஃபைட்டிங், அப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல், இது மாதிரி இருக்குது. ஸோ இதுலேயுமே அத்தாரிட்டிஸ் ரிலேட்டட் இருக்குது. HVACனா அவங்க ஒரு சர்டன் இருக்குது. எல்லாமே அத்தாரிட்டி பேஸ் பண்ணி தான் அவங்க இது பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே சேர்ந்தது தான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், இதுதான் ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ இப்போ இதுக்கு கீழே எவ்வளோ பேர் இருப்பாங்க ஒரு ப்ராஜெக்ட்னா ஒரு 50-100 பேர் சேர்ந்தது தான் இன்ஜினியரோட தான் ஒரு ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ இதுதான் வந்து நான் படித்து முடிச்சிட்டேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். எனக்கு வந்து வெயிலில் எனக்கு வந்து நான் வந்து இன்கேஸ் எனக்கு வந்து சைட் வேண்டாம், ஆஃபீஸில் வேணும், அல்லது எனக்கு ஆஃபீஸ் வேண்டாம், எனக்கு சைட்டில் வேணும் அப்படி நீங்கள் சொன்ன மாதிரி இத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது. நான் இதில் ஏன்னா ஏதாவது குறிப்பிட்ட படிக்கணும், குவான்டிட்டி சர்வேயர் ஆகணும்னு ஆசைப்படுறேன் சின்ன வயசுல. ஏன்னா நம்ம படிக்கும்போது நமக்கு வந்து நாலேஜ் இல்லாமல் வந்து இப்போ அதுக்கான தெளிவு நமக்கு முன்னாடி இருக்குது. அது படிக்கணும்னா எனக்கு என்ன அது மாதிரியான வாய்ப்புகள் என்னென்னா நிறைய இருக்குது. அது கரெக்ட். நல்லா இப்போ என்னன்னா இப்போ நான் சொன்னது என்னன்னா எக்ஸிக்யூஷன் சைட்லேருந்து நம்ம எப்படின்னா ஆப்ரேஷன். இதே மாதிரி ஆஃபீஸ் பேஸ்டு சொன்னீங்க, பிளானிங் டிபார்ட்மெண்ட் இருக்குது, பிளானிங் இன்ஜினியர். அதுக்கு வந்து மெயின் வந்து பிரைமரா P6 சொல்லுவாங்க. ஒரு ப்ராஜெக்டை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அதை வந்து நம்ம பேஸ் லைன் ப்ரோக்ராம், நம்ம ஒரு லைன் பேஸ் லைன் போட்டு அதை எப்படி எவ்வளோ டியூரேஷன் ஒரு 800 நாள் ப்ராஜெக்ட்னா அந்த 800 நாள் கால்குலேட் பண்ணி ஒவ்வொரு லெவலுமே அதுதான் பிளானிங் பண்ணுவாங்க. அதை காஸ்ட் வைஸாக எப்படி பண்ணுறது தான் கமர்ஷியல். ஓகேவா, கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட்னா QS, காஸ்ட் கண்ட்ரோல், மெட்டீரியல் இன்ஜினியர், அது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இவங்க எல்லாமே இது. அது மாதிரி ஆஃபீஸ் படிப்புகள் என்னென்ன படிப்பு இருக்குது. பிளானிங்னா பிரைமரா படிக்கணும், குவான்டிட்டி QS அந்த மாதிரினா அதுக்கு நிறைய இன்ஸ்டியூட்டு அதில் வந்துட்டு குவான்டிட்டி சர்விங், BSc குவான்டிட்டி சர்விங், ஹான்ஸ் இது எல்லாமே இருக்குது. நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ரீலங்காவில் வரவங்க வந்துட்டு அந்த ஹான்ஸ் அந்த அவங்களோட படிச்சுட்டு வந்ததுனால இப்போ அவங்க அந்த QS தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறாங்க. நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறோன்னா எக்ஸ்ட்ரா கோர்ஸே பண்ண மாட்டேங்கிறோம். எக்ஸ்ட்ரா கோர்ஸ் QSல உங்களுக்கு என்ன கேட்குறாங்கன்னா சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இப்போ காஸ்டெக்ஸ், பிளான் ஷிஃப்ட்டு, ஆட்டோகேட் எல்லாரும் பேசிக்காக அதோட ஸ்டாப் பண்ணிடுறானுங்க. அதுக்கப்புறம் வர எக்ஸ்ட்ரான்னு நீங்கள் சொல்கிறது உங்கள் துறை சார்ந்த ஆட்டோகார்டுன்ற ஒன்று மட்டும்தான் தெரியும். அது பரவலாக அது எல்லாத்துக்கும் தெரியும். அது மட்டும்தான். ஆனால் அதில் வந்து காஸ்டெக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமா வந்து பிளான் ஷிஃப்ட், இதெல்லாம் வந்து குவான்டிட்டி வந்து எப்படி பைசா கொடுத்து படிக்கலாம். இது பைசா கொடுத்து படிக்கலாம். அதே மாதிரி CCS கேண்டி சாஃப்ட்வேர், அது எஸ்டிமேஷனோட சாஃப்ட்வேர், ERP சிஸ்டம் மாதிரி அது இருக்குது. இப்போ இதையும் தாண்டி MRICSலாம் படிக்கிறேன். MRICS வந்து நீங்கள் கன்சல்டன்ட் சைடு, கிளைண்ட் சைடில் நீங்கள் கேவஸாக போகணும். இப்போ இந்த நான் 4 சொன்னது பேசிக்கு கான்ட்ராக்டர். இதையும் தாண்டி ஒரு இது எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறமா தான் RICS போக முடியும். இப்போ அது தேவையில்லை. பேசிக்காக நீங்கள் என்ன படிக்கணும்னா நண்பர் சொன்ன மாதிரி பிரைம்வேரா, அதுக்கப்புறமா வந்துட்டு ETAP கூட வந்துட்டு அதுவும் ப்ரெஃபரபிள் தான். அது ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் போகும்போது அதுவும் ப்ரெஃபரபிள் தான். பிளான் ஷிஃப்ட், காஸ்டெக்ஸ் இதெல்லாம் வந்து தனி யூனிவர்சிட்டி போய் படிக்க தேவையில்லை. தனி கோர்ஸே அதுக்கு ஆன்லைன் இந்தியாவிலையும் படிக்கலாம், ஆன்லைன்லேயே நீங்கள் படிக்கலாம். நான் படித்து முடிச்சு இந்தியாவில் இருக்கேன். இப்போ சிவில் முடிச்சிருக்கேன். நான் ஜென்ரலாக ஒரு சிவில் இன்ஜினியர் நான் வர்றதுக்கு நான் வந்து தேடும்போது லட்சக்கணக்கான இன்ஜினியர்ஸ் மத்தியில் நான் போட்டி போடுறேன். அப்போ எனக்கு குறிப்பிட்ட இந்த துறையில் நான் போகிறதுக்கு இதில் அதிகமான வேகன்சி இல்லை மார்க்கெட் இருக்குது. அப்போ இதுக்கு இந்த படிப்பு படித்தா உங்களால் ஈஸியாக போக முடியுன்ற மாதிரியான விஷயங்கள் என்னென்ன இருக்குது? அது வந்து நான் என்ன பிளானிங் QSன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே சைட்டுங்கிறது நான் சொன்னேன்ல, சைட்டில் வந்து ஒரு 10 இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, சைட் இன்ஜினியர்ஸ் ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ஸ் தான். பட் கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட்லேயோ பிளானிங்லேயோ அந்த மாதிரி இருப்பாங்க 2 பேர் தான் இருப்பாங்க. ஆனால்
அதுக்கு மெயின் தேவை சாஃப்ட்வேர். பிளானிங் பிரைமரா P6 சொன்ன மாதிரி QSக்குன்னு சாஃப்ட்வேர், காஸ்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குது. அது ஒவ்வொரு கோர்ஸ் 1 இயர் கோர்ஸ் அது மாதிரி டெம்பரரி கிடையாது. பிளானிங் டிசைன்லாம் எடுத்தோம்னா ஷார்ட் ப்ரோ, பிம், இப்போ ஃபுல்லாமே பிம் தான், பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடல், அதெல்லாம் இப்போ நிறைய பிம் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணால் முன்னாடிலாம் நம்ம வந்து பாலிடெக்னிக் முடித்தா எப்படி அந்த மாதிரி, அதே மாதிரி இப்போ இன்ஜினியரிங் முடித்தா அடிஷ்னலாக ஒரு கோர்ஸ் நம்ம படிக்கிறது நல்லது. அது பிம் வந்து அந்த கடைசி செமஸ்டர்லேயே படிச்சிடலாம் அந்த மாதிரி கோர்ஸஸ். படிச்சிடலாம். காலேஜ் படிக்கும். அதுக்கு என்ன மாதிரி அப்புறம் எவ்வளோ செலவாகும் இந்த மாதிரி கோர்ஸஸ் எல்லாம் படிக்கிறது? இந்தியாவில் வரும் எல்லாமே இப்போ காஸ்ட் தான். இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் சாஃப்ட்வேர் எல்லாமே சாஃப்ட்வேர் வந்து நம்ம ஒரு இன்ஸ்டியூட்டாக நல்ல இன்ஸ்டியூட்டில் படித்தோம்னா காஸ்ட் தான். பட் அது ஒர்த்தபுளாக ஒரு 50 மேலே வரும், 50 80 வரும். நான் சொல்கிறது மேக்ஸிமம் தான். அதை நம்ம படிக்கிறத பொறுத்து இருக்கு. இப்போ நீங்கள் கேட்டிங்களா ஒரு கேள்வி, நான் இது படிச்சுட்டேன் எந்த இது நான் ஃபீல்டு தேர்ந்தெடுக்குன்னு சொல்கிறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் துபாய்க்கு ஒரு ஜாப் வரீங்கன்னா ஃபர்ஸ்ட் சைட் இன்ஜினியரை விட நீங்கள் ஆஃபீஸ் ஜாப் ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா அதுக்கு தான் டிமாண்ட் அதிகம். சைட்டில் நண்பர் சொன்ன மாதிரி 4 சைட் இன்ஜினியர் இருப்பாங்க. ஒரு பெரிய சைட்டாக இருந்தால் 5-10 சைட் இன்ஜினியர் கூட இருப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு போட்டி போடுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த அதாவது நீங்கள் ஆஃபீஸ் ஓரியன்டாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இது அதுதான் வாண்டட் அதிகமாக இருக்குது. இப்போ சீனியர் குவான்டிட்டி சர்வர்னா அவருக்கு ஒரு குவான்டிட்டி சர்வர் 4 பேர் தேவைப்படும். ஸோ இந்த ஜாப் எடுத்தால் உங்களுக்கு ஹை டிமாண்ட் துபாயில் வந்து கண்டிப்பாக இருக்குது. குவான்டிட்டி சர்வே, எஸ்டிமேஷன் டிபார்ட்மெண்ட், பிளானிங்கு இதுக்கு அதிகமாக இருக்குது. பட் இதையே ப்ரிஃபரபுளாக சொல்கிறேன்னா உங்களுக்கு இந்த இடத்துல சேலரியும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சைட் இன்ஜினியர் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும். நீங்கள் வந்து நான் வெயிலில் தேவையில்லை, நான் ஆஃபீஸ் மாதிரி போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒர்க் ஓகே. இல்லை நான் வெயிலில் எனக்கு வந்து நிறைய கற்றுக்கணும், நிறைய நான் ஒர்க் பண்ணணும்னா நீங்கள் எனக்கு வந்து இந்த மாதிரியான துறை எனக்கு வேண்டாம், அதாவது எனக்கு வந்து ஆஃபீஸில் இருக்கணும், நான் வந்து அந்த மாதிரி ஆஃபீஸில் இருக்கணும்னா இது. ஆனால் வந்து நீங்கள் சைட்டில் இல்லாமல் ஆஃபீஸில் வந்து உட்காந்தீங்கன்னா எனக்கு டிசைன் நாலேஜ் நல்லாவே இருக்குது. எனக்கு வந்து ஆஃபீஸ் வந்து நான் வந்து எக்ஸிகியூஷன் பண்ணுறதுக்கான ஒரு இது இல்லாமல் டிசைனில் நல்ல கிரியேட்டிவாக நான் யோசிக்கிறேன். எனக்கு என்ன மாதிரி இந்த மாதிரி அப்போ பிம் படிச்சுட்டு வர்றது எனக்கு தெரிஞ்சு பெட்டர். பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடல், அதான் பில்டிங் இன்ஃபர்மேஷன் பிம் இருக்கு, ஸ்டாட்ரோட வேலை சொல்றேன். பிம்னா என்னன்னு அதான் ஃபுல் ஃபார்ம் பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங். அது எப்படின்னா அதோட யூசேஜ் என்னன்னா ஒரு பில்டிங் நம்ம கட்ட போறோம்னா அது ஃபுல் ஸ்ட்ரக்சரையுமே வந்து நமக்கு ஒரு வீடியோ மாதிரி பண்ணி கொடுக்கும். ஆனால் எனக்கு இப்போ நான் என்ட்ரி லெவலில் நான் வரேன், எனக்கு எதுவுமே தெரியாமல் நான் வரேன். அப்போ எனக்கு வந்து இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது இதில் அப்படின்னு தெரிய வரதுக்கே எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இது எனக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா மேபி நான் வந்து இன்னும் இப்போ அதுக்கு என்ன மாதிரி இப்போ நான் எனக்கு தெரிஞ்சு டிசைன் டிராஃப்டிங் மட்டும் தான் ஊரில் படிப்பாங்க. எம்இபினா HVAC டிசைனிங் டிராஃப்டிங் இந்த கோர்சஸ் தான் நிறைய இந்தியாவில் இருக்குது. இதில் வந்து எம்இபியில் வேற என்ன கோர்சஸ் தான் இருக்குது? நம்ம சொல்ல போனால் நம்ம படித்து முடிக்கும்போது ஒரு டிசைன் இன்ஜினியருங்கிறது ஒரு 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 அழகான ஒரு வேலை, புத்திசாலியான ஒரு வேலை, அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் சைட்டில் இருக்கிறவன் தான் போர்க்களத்தில் இருக்கிறவன். சைட்டு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் போர்க்களம் தான். அதுவும் ஒரு சின்ன கம்பெனியில் சைட்டில் போய் ஒரு ஒரு வேலையை ஆரம்பிக்கிற அந்த ஸ்டார்டிங்கில் இருக்க இது வந்து சம்பளம் கூட கிடைக்காம இருக்கும் பல பேருக்கு. ஒரு சின்ன கம்பெனியாக இருக்கும், சம்பளம் சரி வேற கிடைக்காம இருந்திருக்கும். ஆனால் அவனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு இது நாலேஜ். 2 வருஷம் ஒரு சின்ன கம்பெனியில், பெரிய கம்பெனி போனோம்னா ஒரு பர்டிகுலர் ஒரே ஒரு வேலையை தான் திரும்ப 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 செய்கிற மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் பெஸ்ட்டாக இருப்பீங்க. ஆனால் டோட்டலாக உள்ள என்ன நடக்குதுங்கிறது தெரியவே தெரியாது. ஆனால் ஒரு சின்ன கம்பெனியில் எல்லாத்துலேயும் தலையும் உங்கள் தலை தான் இருக்கும். அது பண்ணலையா, இது பண்ணலையா, இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. சம்பளத்தை எதிர்பார்க்காதீங்க, ஃபர்ஸ்ட் லேர்ன் அப்புறம் ஏர்ன் சொல்லுவாங்க. ஒரு ஃப்ரெஷர் நான் இது பண்ணாமல் வேலை பார்க்கணும், ஆஃபீஸ் ரூமில் தான் இருப்பேன் நான் அப்படின்னு எதிர்பார்க்கறது ஆரம்ப கட்டத்துக்கு உகந்தது அல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் களத்தில் இருக்கணும், அங்கே என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். காலப்போக்கத்தில் அது உங்களை தள்ளி கொண்டு போகும். நீங்கள் மேனேஜ்மெண்ட் பொசிஷன்லேயோ சொல்லவே முடியாது. என்னோட இப்போ கரண்ட் GM வந்து ஒரு காலத்தில் சைட்டில் இன்ஜினியராக இருந்தவர், ஒரு ஈஜிப்ஷியன். அவர் எங்க ப்ராஜெக்டோட மாதிரியான வாய்ப்புகள் முன்னாடி இருந்துச்சு. அப்போ வந்து படிச்சவங்க கம்மியா இருந்தாங்க, அவங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய கிடைச்சது. கண்டிப்பா இப்போ ஏன்னா எல்லாருமே படிச்சுட்டு எம்டெக் படிக்கிறாங்க, ME படிக்கிறாங்க. சாதாரண அவங்களுக்கு நான் தனித்து தெரியணும் அப்படின்னா தனித்து கண்டிப்பா தெரியலாம். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, எடுத்த உடனே அந்த பொசிஷனுக்கு போக முடியாதுங்கிறது தான் என்னோட இது. அடிப்படை தெரியாம, ஒரு பேஸ் தெரியாம இன்னைக்கு இருக்க பசங்க பண்றாங்க பண்ணலங்கிறது ரெண்டாவது. ஆனா அடிப்படை தெரியணும். ஒரு இந்த ஒரு QS ஃபீல்ட்லயோ இதுலயோ இருக்கவங்கன்னா ஆஃபீஸ்ல இருக்கவங்க தான் பேக் எண்ட். அவங்களுக்கு அந்த அடிப்படை தெரிஞ்சா மட்டும் தான் அந்த இடத்துல அதை வாங்கவே முடியும். ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல ஒரு வேல்வ் ஆர்டர் பண்றோம், அது பிராஸா பிரான்ஸான ஒரு கேள்வி வருது. பிராஸ்க்கு பிரான்ஸ்க்குள்ள வித்தியாசம் தெரிஞ்சாதான் நம்ம அவன்கிட்ட பேசவே முடியும் அங்க. ஸோ இப்போ வர ஃப்ரெஷர் நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு இப்போ எல்லாத்தையும் பொறுத்த வரைக்கும் எனக்கு வேலை வேணும், அவ்வளோதான். நீங்கள் ஃபைனலாக நீ என்ன தான் நீ எவ்வளோ வேணாலும் பேசு, எனக்கு இந்த வேலை வேணும்பா, நான் படித்து முடிச்சு வெளியே வந்துட்டேன், எனக்கு வேலை வேணும், இது தானே கேட்குறாங்க.
ஸோ அதான் சொல்கிறேன், என்ன சிவில் இன்ஜினியர் இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மேபி உங்களோட ஃபாரினில் அவங்க தெரிஞ்சவங்க யாராச்சும் இருக்கலாம், தம்பி இந்த படிப்புக்கு வேலை இருக்குது நீ என்ன படிச்சிக்கலான்னு கேட்பாங்களே, அப்போ அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கிற மாதிரி தான். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் கியூஎஸ் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்தோடனே நான் கியூஎஸ் வைக்கிறனால தான் அதுபடியே அதிகமாக சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு கியூஎஸில் நான் போகணுன்னு நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒன்றுமே இல்லை, நீங்கள் பிளாங்காக இருப்பீங்க. எந்த இது எடுக்கிறீங்களோ கடைசி வரைக்கும் அதுதான் போய் ஆகணும். நீங்கள் வந்து ஒரு 5 வருஷம் இதில் ட்ராவல் பண்ணிட்டு நான் இங்கே மாறுறேன்னா நீங்கள் திரும்ப ப்ரெஷர் தான். ஸோ அதனால அவர் சொன்ன மாதிரி நீங்கள் சைட் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது கிடச்சிட்டுனா சைட்லேருந்து வெளியே போகும்போது நீங்கள் எந்த ஃபீல்டு தேர்ந்தெடுக்கிறீங்களோ 2 இயர்ஸ்க்கு அப்புறமா 2 இயர்ஸாக உங்களுக்கு சொன்ன மாதிரி லேர்னிங் பீரியடு. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த துறை வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம். இல்லை நான் வந்து இந்த ஆஃபீஸ் ஒர்க்கில் தான் போகணும் ஆசைப்பட்றேன்னா ஆஃபீஸுக்கு அது மாதிரி சிவில் இன்ஜினியர் என்ன ஃபீல்டோ அதை தேர்ந்தெடுக்கணும். அப்போ அதுக்கு உண்டான கோர்ஸை படிக்கணும். இல்லை அதே மாதிரி நீங்கள் வந்து பிளானிங் இன்ஜினியர் வந்துட்டேன்னா தயவு செஞ்சு ஆஃபீஸில் உட்காந்தாலுமே சைட்டுக்கு போகாமல் இருக்காதிங்க. சைட்டுக்கு நீங்களே ஒரு வாண்டடாக உங்களை சைட்டுக்கு அனுப்பாட்டாலும் அட்லீஸ்ட் நீங்கள் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா சைட் நாலேஜ் இல்லாமல் மாறினாலுமே இங்கே வர்றது வந்து வேலை பக்கத்துக்கு வரோம்ல, அவங்க இங்கே வரணும்னா எந்த மாதிரி யார் மஸ்ட் பிளாட்ஃபார்மாக இருக்குது சர்ச் பண்ணுறதும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜாப் எப்படி சர்ச் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லணும்னா இப்போ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ ஒரு லிங்க்டின்ல நம்ம இருக்கோன்னா நிறைய கனெக்ஷன் நம்ம வந்து ஹெச்ஆரோடைய இது கனெக்ட் பண்ணோம்னா அவங்களே வந்து நம்மளுடைய ப்ரொஃபைலில் பார்ப்பாங்க. இப்போ முன்னாடிலாம் வந்து நம்ம ப்ரொஃபைலை ஷேர் பண்ணணும், இப்போ அந்த மாதிரி தேவையில்லை. இப்போ நம்மளும் லிங்க்டின்ல ப்ரீமியம் இருக்குது, நீங்கள் ஒரு ப்ரீமியம் போட்டிங்கன்னா உங்கள் ப்ரொஃபைலை யாரெல்லாம் வியூ பண்ணாங்க, நீங்கள் கனெக்ட் பண்ணாட்டேன்னா அவங்களா கனெக்ட் பண்ணி டேரெக்டாகவே டீல் பண்ணுறாங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும்தாவே எக்ஸ்பீரியன்ஸ் லிங்க்டினை மோஸ்ட்லி ஃபாலோ பண்ணால அது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். அதுக்கப்புறம் அதுக்கடுத்த பிளாட்ஃபார்ம் நாக்ரிகல்ஃபு, பைட்டு நிறைய இருக்குது, இண்டீடு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஜாப் சர்ச்சுக்கான பிளாட்ஃபார்ம் தான். அதான் இப்போ வேலை தேடுறதுக்கான வழிகள் நிறைய இருக்குது. பொதுவாக இப்போ ஆன்லைன் இருக்கிறதுனால இன்னொரு 3வது மனுஷன் நடுவில் வச்சு தேடணும் அப்படின்றது இல்லை. நம்மளுடைய திறமையை நம்ம செய்த விஷயங்களை லிங்க்டின் போன்ற தளங்களில் வச்சுக்கிட்டா அதுவே நிறைய இப்போ பார்த்து கூப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த சிவியில் வழக்கம் போல் ஒரு எல்லா இடத்துலேருந்தும் காப்பி பேஸ்ட் பண்ண ஒரு கண்டென்ட்டாக இல்லாமல் ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, நீங்கள் செஞ்ச வேலை, அதை பற்றிய குறிப்புகள் நல்லா இருக்கிற மாதிரி எழுதி அழகான படத்தோட சிவி வைக்கிறது முக்கியமான ஒன்று. அதுக்கப்புறம் இப்போ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிங்கன்னா, நான் ஃப்ரெஷராக வரும்போது நான் வரும்போது நான் இன்னொரு ஆள் மூலமாக தான் ரெக்கமெண்ட் பண்ணி தான் நான் வந்தேன். ஸோ அது இன்னுமே சில கம்பெனிஸில் இருக்க தவிர மோஸ்ட்டாக அது தவிர்ப்படி ஆகிட்டு டைரெக்டாக நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அவங்களுக்கு உங்களோட சிவி பார்த்தவொடனே அவங்களுக்கு தேவை இருந்தால் அவங்க எடுத்துக்க போகிறாங்க, இல்லைன்னா இல்லை. அதான் 2வது கம்பெனி நான் மாறும்போது எனக்கு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. ஆக்சுவலாக எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிட்டாலே நமக்கு அடுத்தடுத்த கம்பெனி ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே நிறைய பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு பேரியராக இருக்குது. ஃப்ரெஷராக நீங்கள் வந்துட்டு அப்போ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் எடுக்க மாட்டாங்களான்னு கேட்டால் அப்படி கிடையாது. உங்கள் ஃப்ரெஷர் அந்த கம்பெனிக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக எடுப்பாங்க, அங்கே எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்க்க மாட்டாங்க. இன்னொரு விஷயம் வந்து நான் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி தான் லிங்க்டின் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. லிங்க்டினில் நான் இப்போ கூட எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா லிங்க்டின் மூலமாக கால் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அதுமாதிரி நான் துபாய்க்கு நான் ஃபஸ்ட்டாக வரும்போது என்னை நாக்கூரியில் பார்த்து தான் என்னோடய விஷயம் செலக்ட் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க. நாக்கூரி, இண்டீடு, அதுக்கப்புறமா லிங்க்டின், இந்த 3 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுலேருந்து பார்த்துட்டு நிறைய ஹெச்ஆர்ஸ் கால் பண்ணுறாங்க. உங்களுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டி அந்த கம்பெனியில் இருந்தால் கண்டிப்பாக எடுப்பாங்க. இன்னொன்று வந்துட்டு இங்கே ஜாப் ஆஃபர் போடுறாங்க, அங்கே போடுறாங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். அது வந்து உண்மையாக்கும் பட்சத்தில் உங்களுக்கு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கிடைக்கும். என்னென்ன இன்டர்வியூலாம் வருதோ நீங்கள் அட்டன் பண்ணிட்டே இருந்தால் தான் நீங்கள் அடுத்தடுத்த இன்டர்வியூவில் நீங்கள் உங்களை எவ்வளோ டெவலப் பண்ணிக்கிறீங்கன்னா. இன்னொன்று அதை உங்களுக்கு முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்கிறேன். எல்லாருமே வந்து உங்களுக்காக ஜாப் தேடி எடுத்து கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, அவங்களோட சுச்சுவேஷன் அங்கே வேறு மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அவங்கள மட்டுமே எங்கள் மாமாட்ட சொல்லிட்டேன், அவங்க கண்டிப்பாக எடுக்கணும் அப்படி நம்பிட்டு இருக்கவே இருக்காதிங்க. உங்கள் டேலண்ட்டை வச்சு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ இப்போ நல்லாவே இருக்குது மார்க்கெட்டு, நிறைய கால்ஸ் வருது. ஆனால் நம்ம என்ன சொல்கிறது, நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரொஃபைல் அப்டேட்டடாக இருக்க கொடுத்துருவோம். இப்போ நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, மான்ஸ்டர் கல்ஃப் இருக்குது, இல்லை நௌக்கரி கல்ஃப் இருக்குது. நௌக்கரி கல்ஃப் இன்னுமே நல்லா ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. ஏன்னா ஒரு பெரிய லெவலில் உள்ள ஒரு ரெக்ரூட்டர்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு லிங்க்டின்ல அந்த மாதிரி பார்க்குறாங்க. சின்ன சின்ன கம்பெனிஸ் இன்னும் நௌக்கரி கல்ஃபு, பைத்து, BAYT, byte.com, அதே மாதிரி இண்டீடு, இது இன்னும் நிறையவே வந்து இதில் வந்து வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சின்ன சின்ன லெவலில் உள்ளவங்க வந்து அவங்க வந்து அதில் தான். ஏன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். அவங்க முடிச்சுட்டு வரேன் டாபிக் எடுத்து பண்ணணும்னு ஆரம்பித்தோம். ஆனால் வந்துட்டு இன்ஜினியர் பற்றியும் பார்த்தோம், அதாவது கோர் இன்ஜினியர். நம்ம நிறைய இன்ஜினியரிங்கை டச் பண்ணல. இப்போ நம்ம நண்பர்கள் வந்துட்டு இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால இந்த இன்ஜினியரிங், சிவில், மெக்கானிக் இன்ஜினியர் பற்றி பேசணும். அதுக்கப்புறம் எப்படி ஜாப் சர்ச் பண்ணுறதும் பார்த்தோம்.
அதுக்கப்புறம் இந்த சூழ்நிலையில் ஜாப் இப்போ எவ்வளோ திரும்ப வந்து பூம் ஆகிட்டே இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம கல்ஃபுக்கு வரலாம், அதையும் பற்றி நம்ம கடைசியில் பேசணும். ஸோ இந்த வாரம் வந்து